மேட் இன் 2 ஆப்போனண்ட்டை 2 மூவ்ல செக்மேட் பண்றது. ஸோ மேட் இன் 2 பசில்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களோட ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவ்ல செக்மேட் கண்டிப்பா வராது. கண்டிப்பா அது 2 மூவ் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தேர்ட் மூவும் கிடையாது. சரி நம்ம எனிவே செக்மேட் பண்ணா போதும் 3 மூவ்ஸ் 4 மூவ்ஸ் ஆனா என்னன்னா இல்ல, மேட் இன் 2னா எக்ஸாக்டா 2 மூவ்ல நாம ஆப்போனண்ட்டை செக்மேட் பண்ணணும். ஸோ அந்த 2 மூவ் ஒரு பிளேயருக்கு ஒரு மூவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மூவ் அப்படின்றது நாம ஒரு மூவ் பண்றோம், அதுக்கு ஆப்போனண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அது ரெண்டும் சேர்த்து ஒரு மூவ். உங்களோட செகண்ட் மூவ் செக்மேட் பண்ணணும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க. செகண்ட் மூவ் மேட் பண்ணும். எனவே இந்த கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ்லாம் பாருங்க. கிங் B8ல இருக்கு. அந்த கிங்கால C8 வர முடியாது, B7 வர முடியாது, ஃப்ரண்ட்ல எங்கேயுமே வர முடியாது. நம்மளோட எல்லா பீஸஸும் அந்த கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த கிங்குக்கு இருக்கிற ஒரே எஸ்கேப்பிங் ஸ்கொயர் என்னது A8 தான். அண்ட் ஒரு கிங் எந்த அளவுக்கு கார்னர் போகுதோ அந்த அளவுக்கு அதோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்மளால மேட்டும் கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பொசிஷன் ஃபர்ஸ்ட் மூவ் ஆன்சர் நைட் D7 செக். செக்குக்கு ஆப்போனன்ட் கண்டிப்பா கிங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். கிங்க மூவ் பண்ண உடனே இப்போ பிஷப் B7 செக்மேட். ஸோ பிஷப் B7 நம்ம செக்கும் கொடுத்துட்டோம். ஆப்போனண்டால கிங் இன்டு பிஷப் அடிக்க முடியாது, ஏன்னா அது ப்ரொடெக்டட். அண்ட் கிங்குக்கு வர எங்கேயுமே மூவ் இல்ல, கேப்சர் இல்ல, மூவ் இல்ல, இந்த செக்கை பிளாக் பண்ண முடியாது. ஸோ இது செக்மேட். இந்த பசில் பாருங்க. அகைன் ஆப்போனண்டோட கிங்கோட எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ். கிங்கால B5 ஃபுல்லா வர முடியாது. B5 ஃபுல்லா இந்த B2ல இருக்க ரூக் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ கிங்குக்கு எங்க எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு? A7 மட்டும் தான். ஸோ நம்ம செக்கும் கொடுக்கணும், எஸ்கேப்பிங் ஸ்கொயரும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ரூக் A1. இது செக்மேட்டா? ஏன்னா கிங்குக்கு மூவ் இல்ல, ஆனா செக்மேட் கிடையாது. ஏன்னா செக்மேட் அப்படின்றது நாம செக் கொடுக்குறோம், ஆப்போனண்ட்டுக்கு கேப்சர் மூவ் பிளாக் எந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாது. இந்த ரூக்கை கேப்சர் பண்ண முடியாது. இந்த செக்குக்கு கிங்குக்கு மூவ் இல்ல, ஆனா பிளாக் ஆப்ஷன் இருக்கு. ஸோ மேட் இன் 2 எக்ஸாக்டா 2 மூவ்ல தான் மேட் ஆகும், ஒரே மூவ்ல மேட் வராது. ஸோ பிளாக் ஆப்ஷன் இருக்கு. ஆப்போனன்ட் ரூக் A4னு பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் பண்ண உடனே நாம ரூக் இன்டு A4 கேப்சர் பண்ணி செக் மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பொசிஷன் பாருங்க. ஸோ இந்த பொசிஷன் ஆப்போனண்டோட கிங் என்ன கலர்ல இருக்கு? லைட் கலர். லைட் கலர்ல இருக்கிற கிங்க இந்த டார்க் கலர் பிஷப் அட்டாக் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்? பான் D7 செக். ஸோ செக்கு கொடுக்குறோம், செக்குக்கு ஆப்போனன்ட் கிங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். அகேன் பான் ப்ரமோட்ஸ் குவீன் செக் மேட். ஓகே, ஸோ அகேன் 2 மூவ்ல மேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மூவ் D7 அண்ட் ஆப்போனன்ட் கிங்க மூவ் பண்ணையும் D8 பான் ப்ரமோட்ஸ், அதை குவீனா ப்ரமோட் பண்ணி செக் மேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 2 பசில் வச்சிருக்கேன். இந்த 2 பசிலுக்கும் ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.